அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பூஜ்ய கழிவு தினத்தை கொண்டாடுகின்றோம். என் பெயர் கு. லோகேஷ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நாட்டின் தரத்தை பொறுத்து கழிவுகளின் உற்பத்தி அதிகரிக்கும். உலக வங்கியின் கூற்றுப்படி சராசரியாக ஒரு நபர் ஒரு நாளைக்கு 0.74 கிலோ கழிவுகளை உற்பத்தி செய்கிறார். புவி வெப்பமயமாதலுக்கு மாசு மட்டுமே காரணமில்லை, மனிதனின் முறையற்ற கழிவு வேளாண்மையும் காரணம் என ஐநா சபையின் அறிக்கை கூறுகிறது. மக்காத குப்பை வரிசையில் பிளாஸ்டிக்கிற்கு முக்கிய பங்கு உள்ளது. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மக்குவதற்கு 450 ஆண்டுகள் ஆகும். ஒரு ஆய்வறிக்கையின்படி 1980களில் இருந்து 2017 வரை 8.3 பில்லியன் டன் பிளாஸ்டிக் இயந்திரங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அன்றாட தேர்வுகள் கிரகத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய நாள் இது. சராசரி நபர் ஒரு நாளைக்கு 4.4 பவுன்கள் குப்பைகளை வெளியேற்றுகின்றனர். அது மிகவும் அதிகமான குப்பைகள் ஆகும். ஆனால் இது ஒரு நல்ல செய்தி. நாம் சிறிய சிறிய மாற்றங்களை செய்வதன் மூலம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக உலோகம் மற்றும் வைக்கோல்களை பயன்படுத்தவும். ஒரு நாளைக்கு சுமார் 1 மில்லியனுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் வைக்கோல்கள் தூக்கி எறியப்படுகின்றன. பிளாஸ்டிக் பைகள் அல்லது ரப்பர் பைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஸ்டீல் பாத்திரங்களை உங்கள் உணவிற்கு பயன்படுத்துங்கள். ஒரு முறை மற்றும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கள் மற்றும் வாட்டர் பாட்டில்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். பயனில்லாத நேரத்தில் மின்னணு சாதனங்களை அணைத்து வைக்கவும். இதுபோல சிறு சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் கழிவுகளை குறைக்கலாம். இதுபோல சிறிய சிறிய மாற்றங்களை செய்வதன் மூலம் பெரிய அளவிலான மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். எனவே இன்று நாம் என்ன செய்யலாம்? நீங்கள் ஷாப்பிங் செல்லும் பொழுது உங்களுடன் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகளை எடுத்து செல்லுங்கள். கழிவுகளை தூய்மையான பசுமையான உலகத்தை